இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ நிறைய பீன்ஸ் பாருங்க, சூப்பராக முளைக்க வச்சிருக்காரு. வந்து பார்க்க அதிர்ச்சி ஆக போறாரு. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கிரேப்ஸ் பிடுங்கி கொடுங்க. ஓகே இங்க போய் கிரேப்ஸ் அதுல பிடிங்க. இது பாருங்க நான் கீழ போ. ஓகே கத்திரிக்காய் இருக்கோ ரெண்டு இடத்துல பாருங்க. ஐயோ இது கிழிஞ்சிட்டது. நான் எனக்கு சிறிலங்கா கத்திரிக்காய் எவ்வளோ அழகா கலராக இருக்கு பாருங்க. அதுவும் தேடியாச்சு. இது பச்சை இல்லாமா பழத்தையில் பிடுங்க வேணும். ஐயோ குடமுளை நான் யூஸ் பண்ண மாட்டேன். சரி சரி பரவாயில்ல எடுங்க. வந்துரு. இங்கே பாருங்க குடமுளகாய் இருக்குது பாருங்க தாத்தாவோட தோட்டத்தில். தாத்தா வயசான காலத்துல எவ்வளோ வச்சிருக்காரு பாருங்க. மம்பட்டி எடுத்துകൊണ്ട് வருவேன் சூழ்நிலை தாண்டு கொண்டு மனைவிட்ட சொல்லுவேன் கேமரா அப்படி. வணக்கம், நான் SasiNisha Family. நான் உங்கள் சசி. நான் உங்கள் நிஷா. இன்றைக்கு நாங்கள் கிலவன் தோட்டத்துக்கு போகிறோம். நீங்கள் வெளியில் சொல்லிட்டாங்க, நாங்கள் அங்கே போய் காய்கறிகளை பறிக்க போகிறோம். அவருக்கே தெரியாது நாங்கள் போகிறது. நீங்கள் வீடியோக்குள்ளே பாருங்கள் நாங்கள் என்னென்ன காய்கறியை பறிக்க போகிறோம்னு சொல்லி நீங்கள் வெளியில் சொல்லி விட்றாங்க. சொன்னால் அப்புறம் அவருக்கு தெரியும். பெரிய வந்துட்டு சொல்லாங்க. நாங்கள் களவா இன்றைக்கு அவருடைய தோட்டத்தில் போய் காய்கறி பறிக்க போகிறோம். வாங்க என்னென்ன காய்கறி வச்சுருக்காரோ பார்த்து நாங்கள் பறிப்போம். ஓகே பாருங்க, நாங்கள் இப்போ தமிழ்கிழமை தோட்டத்துக்கு தான் போகிறோம். வாங்க தோட்டத்துக்குள்ள இல்லை காய்கறிகளை பறித்து கொண்டு நாங்கள் அவருக்கு தெரியாமல் நாங்கள் பறிக்க போகிறோம். வாங்க உடனே பறிச்சுட்டு நாங்கள் உடனே ஓடுவோம். அது வந்து எங்களை பிடிக்க கொண்டு நாங்கள் ஓடுவோம். வாங்க நாங்கள் போய் பார்ப்போம். இப்போ வாங்க நாங்கள் வந்து காய்கறிகள் பறிக்க போவோம். நாங்கள் முதலாவது பறித்தது பார்த்திங்கன்னா பீன்ஸு செடியில் வந்து நிறைய பீன்ஸுகள் காய்ச்சிருந்தன. நாங்கள் பீன்ஸை தான் பறித்து கொண்டிருக்கிறேன். இந்த சின்ன குட்டி தம்பி வந்து அவர் எனக்கு பறிக்கிறதுக்கு உதவி செஞ்சார். நான் நிறைய பிஞ்சு பீன்ஸு பறிக்கிறதுக்கு இலகுவாயும் இருந்தது. அதை பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஒரு காட்சியாக இருந்தது. ஏன்னா எனக்கு இது வந்து முதல் அனுபவம், தோட்டத்தில் போயிட்டு நேரடியாக இப்படி ஒரு காட்சி. நாங்கள் சின்ன வயசில் தான் பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ வெளிநாட்டில் வந்து இது ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு இப்படி காய்கறிகளை முளைக்க வச்ச இடத்துல போய்ட்டு பறிக்கிறது. இந்த மாதிரி வயசான காலத்துலேயும் தமிழ்கிழவன் தாத்தா வந்து இப்படியான விஷயங்கள் செஞ்சுருக்கிறார். இங்கே பாருங்க, பீன்ஸு நல்லா நீட்டாக பீஞ்சாக இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் நிறைய பீன்ஸை எடுத்தோம். எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் பீன்ஸை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டது. அப்போ மீண்டும் அடுத்த பக்கத்துக்கு சென்று அங்கே இருந்ததெல்லாம் எடுத்துனாங்க. நிறைய இருந்தது. ஒரு மரத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 40-50 காய் இருக்குது. அந்தளவுக்கு மரத்தில் ஃபுல்லாக பீன்ஸ் காய் தான் இருக்குது. அவ்வளோ நல்லா கொத்தாக காய்ச்சிருக்கு. எந்த ஒரு உரமும் போடாமல் இயற்கையாக முளைச்சது அது. அதனால் அது நிறைய காய்ச்சிருக்குது. நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு நாங்கள் மற்ற இடத்துக்கு கடந்து சென்றாங்க. அது அந்த பீன்ஸ் பறிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு சத்தம் உண்டு வந்து முறிக்கேக்கு. அப்போ அது ஒரு நல்லா இருந்தது. சடக்குண்டு அப்புறம் நான் பேசி கதைச்சிக்கிட்டே அப்படியே பிள்ளைகளோட வெயிலையும் பார்த்துக்கிட்டு பறித்து எடுத்துனாங்க. அங்கே பார்த்திங்கன்னா என்னோடய பிள்ளைகள் வேறு இடத்துல போய் வேறு காய் இருக்குன்ட்டு சந்தோஷமாக எடுக்க போனவர்கள். என்னுடைய மகன் பார்த்திங்கன்னா தக்காளி பழம் சந்தோஷமாக பறித்து எடுத்துகிட்டு வர்றார். இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய மகன் வந்து தக்காளி பழத்தை எடுத்துகிட்டு வர்றார். அந்த சின்ன தம்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேப்ஸ் மரத்தில் போய்ட்டு நிறைய திராட்சை பழங்கள் பறிச்சிட்டு வந்தார். நல்லா அது சரியான சுவையாக இருந்தது. இனிப்பு 2 வகையில் போட்டிருக்காரு. பச்சை க்ரீன் கலரும் இன்னொன்று பிளாக் கலரும். அவர் பறித்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். பாருங்கள் அவர் எப்படி காட்டி சாப்பிட்றாருன்ட்டு. அப்புறம் நான் வந்து பீன்ஸ் எல்லாம் பறித்து முடிச்சதுக்கப்புறம் கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கு வந்தேன். நான் சிறிலங்கா கத்திரிக்காய் பாருங்கள், நீட்டாக நாவல் கலரில் இருக்கிற கத்திரிக்காய் பறிக்க வந்து நான் இப்போ கத்திரிக்காய் பறிச்சிட்ருக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு கத்திரிக்காய். நான் கிரேப்ஸ் பறிக்க இருக்கிறதுக்குள்ளே என்னோடய மகள் போயிட்டா தான் பறிக்க போகிறேன்னு அங்கே தேடிட்டு இருக்கிறா பாருங்கள். அவள் கிரேப்ஸ் பறிக்க போயிட்டு அங்கே பறிச்சிட்டா.
அவள் வந்து பழம் கிரேப்ஸை பறிக்க சொன்னால் இது க்ரீன் கலர் கிரேப்ஸ் உண்டு, பச்சையாக இருந்தது காயாக இருந்தது எல்லாத்தையும் பறித்து எடுத்துட்டான். அவளுக்கு தெரியல பச்சை மற்றதுண்டு. இது பாருங்கள் குடமிளகா, நான் நிறைய வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் பறித்து எடுத்தேன் நான். இது குடமிளகா. அப்புறம் அங்கே பக்கத்தில் பாவக்காய் இருந்தது, அதையும் பறித்து எடுத்தேன் நான். இது தக்காளி காய் ஆயிரன், தக்காளி பழம் காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டேன் நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவுக்கு. நல்ல காற்று, சரியான காற்று, பேசுகிற சத்தம் கேட்க முடியாமல் காற்று அடிச்சிட்டு இருந்தது. பாவக்காய் பாருங்கள், வெள்ளை பாவக்காய், நீட்டு பாவக்காய். அப்போ பாவக்காயும் எங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொண்டு நாங்கள் பிறகு நான் பறிச்சுட்டு கிரேப்ஸ் ஆகிற இடத்துக்கு நான் பிறகு வந்துட்டேன். கிரேப்ஸ் பிராவோ, உனக்கு விருப்பமா? காய்கறியாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும், நாங்கள் இப்போ வெளிநாட்டுக்கு வந்து பறிக்கிறது ஒரு அது கொஞ்சம் வெளியில் படர்ந்துருக்கு. ஊரில் பறிச்சிருக்கிறோம். ஆனால் இப்போ இங்கே வந்து பறித்து சாப்பிடும்போது இங்கே பாருங்க நல்ல கிரேப்ஸ் காய்ச்சிருக்குது தாத்தாவோட தோட்டத்தில், நல்ல இனிப்பு. இங்கே பாருங்க பழத்தை உடனே அஞ்சு சாப்பிட எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். தேவையான அளவுக்கு நாங்கள் பறிச்சிட்டோம். நல்ல இனிப்பு. கிரேப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம், அந்த இடத்த விட்டு வர முடியாது. நீ அங்கே அதுக்குள்ளே போகாதையா? சரியா? இவ்வளோ கிரேப்ஸ் பாருங்க, இவ்வளோ வெஜிடபிள்ஸ் விதவிதமாக நாங்கள் பிடுங்கியிருக்கோம் பாருங்க. வாங்க போகலாம். ஓகே. சூப்பர் இல்லையோ? சரி வேறுங்க வந்தீங்க வேறுங்க, நீங்கள் என்ன இருக்கிறது பிடிக்க போட்டீங்க? நான் கொஞ்சம் லேட்டாக போச்சு. நாங்கள் டைம் பார்த்தா மாறுது, டைம் பார்த்தா எல்லாரையும். ஓகே ஓகே. அதில் போகும்போது தமிழ் கிழவன் தோட்டம் இருக்குது, பிடிங்கினா தப்பாக நினச்சிக்க மாட்டாரு, அள்ளிட்டு போங்க. நாங்கள் அதான் வந்தோம். என்ன சொன்னவே? அம்மா தான் சொன்னவ வந்து அள்ளிக்கிட்டு போச்சு. அம்மா என்னவ அவள் என்ன வச்சு விளையாடுறா. சரி சரி வேறுங்க, பிரச்சனை இல்லை. என்ன சாப்பிட்ற சாமான் தானே. நாங்கள் உங்களை கொஞ்சம் நேரம் இதெல்லாம் எப்படி செய்கிறீங்க இந்த வயசான காலத்துலையும்? உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? எனக்கு நான் என்னண்டா சொன்ன பாருங்க, நான் பேர் சிம்பிளாக செய்து முடிச்சு போட வேண்டியது. ரெடியப்பா, உங்களோட தோட்ட கதையை நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் கேட்குறோம். அப்போ மம்பட்டி எடுத்துக்கொண்டு வருவேன், சூழ்நிலை தாண்டு கொண்டு மனைவிட்ட சொல்லுவேன் கேமரா அப்படின்னு சொல்லி. சரியோ அப்படியே தூக்கி கொண்டு ஒரு மம்பட்டி ஸ்டைலாக தூக்கி கொண்டு வந்து இங்கே வாங்க பிள்ளைகள், இங்கே வாங்க. அப்போ வந்து சரியா மண்ணை கொத்துவேன், மண்ணை கொத்துற மாதிரி கொத்துவேன். பேர்ந்து என்ன ஒரு ஆள் வருவேன், அவர் வந்து முழு மண்ணை முழு நிலத்தையும் கொத்தி போட்டு போவேன். வீடியோக்காக நீங்கள் போஸ்ட் கொடுக்குறது அது யார் அந்த நபர்? கொத்தி போட்டு வந்தால் அது காசு கொடுக்குறேன். சரியோ கொத்தி போட்டு விட்டால் பேருந்து கடைசியாக மம்பட்டியை பிடிச்சி இப்படி கொத்துற மாதிரி ஒரு போஸ் கொடுப்பேன். சரியோ அது மாதிரி தான். இதெல்லாம் இந்த கண்டுகள் நடைக்க கொண்டைக்க தண்ணி வாய்க்க எல்லாம் குதிரை டூப்ளிகேட் தான் செய்கிறோம், டூப் தான் செய்கிறோம். சரியோ நான் கேமராவுக்கு மாத்திரம் இதை கொடுத்துருவேன். இதுதான் என்னுடைய தோட்டம் நான் செய்கிறதுன்ற ரகசியம். இதுக்கெல்லாம் தண்ணி எங்கே இருந்து உங்களுக்கு வருது? தண்ணி இங்கே வேறு எங்கே இருக்குது? இதில் ஒரு பைப்பு கிடக்குது. சரியோ இதுக்குள்ளால போய் அதுக்குள்ளால வந்து என்ன இது வந்து எங்களுக்கு அவைகள் இலவசமாகவே கொடுத்துருக்குற தண்ணி. அதுக்காக வேண்டி நாங்கள் கண்டபடி இதண்டு பாவிக்கப்படாது, கவனமாக சிக்கனமாக பாவிச்சு இதென்ன வேணும். அதன்படியால் தண்ணி தந்துருக்கினேன், நிலம் தந்துருக்கினேன். சரியோ அதன்படியால் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வர தக்காளி பழம் கிடக்கு.
எந்த வீட்டுக்கு கொண்டு போலாம். ஓ வாடா. இந்த தோட்டம் வந்து நீங்க காசு கொடுத்து வாங்கினதா உங்களோட சொந்த தோட்டமா இல்ல? இல்லை இது வந்து ஒரு பொதுவான நிலம். அங்கண்ட நாங்கள் அந்த இந்த பில்டிங் அது சொந்தமான நிலம். தம்பி இங்கே வரானே ஐயா, இது வந்து இதான நிலம். நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கேன். இது அந்த காணியால் பிரித்து கொடுத்தவன் 20 துண்டு ஆக்கி. ஓகே. அப்போ என்ன மனுஷி வந்து அந்த காணியை இந்த துண்டு எனக்கு வேணும்னு சொல்லி எடுத்து போட்டான். ஒரு காசும் இல்லை, ஃப்ரீயாக தான் தந்தவன். அது வந்து நான் ஸ்ரீலங்காவால் வாரேன். ஒரு மாதம் இருந்துட்டு அவன் இந்த காணியை காட்டி எனக்கு சொல்கிறா, சீதன காணியா இதுதான் உங்களுக்கு சீதனம் பண்ணி சொல்லி. சரி இதுதான் நடந்த இந்த உண்மை கதை. இதுதான் இதைத்தான் சொன்னேன் நான். வாங்க, அதில் ஒரு வாழை ஒன்று நட்டுருக்கிறேன் பாருங்க. அப்போ ஒரு நாளைக்கு வாழையில விருந்து வைக்கலாம். இன்றைக்கும் வாழையில வட்டி நாங்கள் இருக்கலாம். ஒன்றும் சோறு கறி காய்ச்சி இல்லை, அது நிறைய கறி காய்ச்சி வாழையில விருந்து செய்யும். மற்ற என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்னு கேளுங்க உங்களுக்கு. அந்த காணி, அதுக்கு அங்கால இருக்கிற காணி, இந்த காணி, இதுக்கு இஞ்சால இருக்கிற, இதுக்கு இஞ்சால இருக்கிற, இதுக்கு இஞ்சால இருக்கிற இந்த காணி. ஏன் சொல்றேன்னு சொன்னால், இந்த ஸ்ரீலங்காவில் அரச மரம் இருக்கிற இடம் எல்லாம் தங்கண்ட இடம் சொல்லுவீங்க. சரியோ, எங்கண்ட இடம் சொல்லுவினேன். ஆனபடியால அவைகளுக்கு அந்த இடங்கள் எல்லாம் சொந்தம் என்றால் இந்த இடம் எல்லாம் எனக்கு சொந்தம் தான். ஓ, அதனால சொல்றீங்களா உங்களுக்கு? வேறுக்கா. ஓகே, வாங்க தம்பி. இல்லை, நீங்கள் அழகாக செஞ்சுருக்கீங்க இந்த வயசுலையும். அதை ஃப்ரீயாக விடாமல் அதை ஏதாவது செய்யணுமென்று செஞ்சு பயன்படுத்தி. நிலமன்றது வந்து எங்களுக்கு கிடைச்ச பெரிய செல்வம். நிலத்துக்குரிய மரியாதை கொடுத்துருக்கு. அந்த நிலத்தாய்க்கு, அந்த பூமி தாய்க்குரிய மரியாதையை கொடுக்கணும். அதை தரிசா விடப்படாது. தரிசா விடுறது பெரிய பாவம். அது தன்மை கெட்டு போயிடும். சரி வாங்கம்மா. அழகா குட்டியா இருந்தாலும் அழகா இருக்கு. ஓகே. இங்க பாருங்க, மற்றவர்கள் அவர்கள் தோட்டத்தில் பயனுள்ளதாய் பூச்செடிகள் அப்படியே வைத்திருக்கார்கள். ஒவ்வொரு விதமாய் செஞ்சிருக்கிறார்கள். இங்க பாருங்க, இதுல பூச்செத்து இருக்கு பாருங்க. கொண்டு வரவே இல்லையா? வந்து படுக்கிறது. அம்மா எத்தனை மணிக்கு வர நாளைக்கு? சரியா, ஓகே வைக்கிறேன்னா. பாருங்க, இவ்வளோ நேரம் தாத்தாவோட தோட்டத்தை பார்த்துருப்பீங்க. இவ்வளோ அழகா செஞ்சு வச்சிருக்கிறார் தாத்தா. நல்லா பேட்டி கொடுத்துருக்கிறார். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மாத்திரமில்லை, தாத்தாவுடைய சேனல் இருக்குது தமிழ் கிழவன். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்தும் தாத்தாவுடைய சேனலுக்கு ஆதரவு செய்யுங்க. அநேக வீடியோக்களை போட்டிருக்கிறார். அது நல்லா உங்களுக்கு மிகவும் உகந்த வீடியோக்களாக இருக்கும். தாத்தா அந்த கமெண்ட் நாங்கள் கீழே சப்ஸ்கிரைப்ஸில் போட்டு விடுறோம். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாத்தா அந்த லீனை போட்டு விடுறோம். நீங்கள் போய் பாருங்கள், நல்ல வீடியோ போடுறார். அது உங்களுக்கு என்ன உதவியாக இருக்கும். தாத்தாவோட தோட்டத்தை பார்த்து நீங்கள் எல்லாம் கருத்து சொல்லுங்க. தாத்தாவோட காய்கறிகளை நாங்கள் திருடி விட்டோம். தாத்தா ஏதாவது சொல்கிறீங்களா? எல்லாம் சொல்லி போட்டேன். சரி, அப்போ ரொம்ப நன்றி, சந்தோஷம். வேறு ஒரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம். பாய். வணக்கம். Bye.